சங்கீதத்தில் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய தமக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமா விடுதலையாக வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி வெளிப்பட்டார். இல்லை என்று சொன்னால் தமக்காய் காத்திருக்கிறவங்க ஒரு நம்பிக்கை உண்டா என்று சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள், தேவன் மேல விசுவாசத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அவருக்காய் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் இதற்காக எனக்கு என்ன சொல்யூஷனை தருவார், என்ன ஒரு தீர்வை தந்து என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய், அந்த ஆத்துமாக்களை விடுதலையாக்கும்படியாய், தன்னோடு கூட ஒப்புரவாக்கும்படியாய், என்றென்றைக்கும் அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் இவ்வண்ணமாக வெளிப்பட வேண்டி இருந்தது. மரணத்தை சந்திக்கவும் முதற் பேரானவராய் முதற் பலனானவராக அவர் உயிர்த்தெழுதும் அவசியமாய் காணப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 13 சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 33:13 வாசிக்கலாம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. 18வது வசனத்தில் கவனிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். 21 அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப இந்த சங்கீதம் 33:13 என்ன வாசிக்கிறோம், என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் வானத்திலிருந்து என்ன பண்றாராம்? நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லா மனுபுத்திரரையும் பார்க்கிறார். தாம் வாசம் பண்ணுகிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும், ஒருத்தர் மேல கிடையாது, எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அவர்களுடைய இருதயத்தை உருவாக்கினவர் அவர். அவருடைய செய்கைகள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தான் உருவாக்கின இந்த ஜனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படி தன்னை தேடுகிறது, அல்லது அது பாட்டு தன்னுடைய வழியில ஓடிக்கொண்டிருக்கிறதா, தன்னுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதா, கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தான் உண்டாக்கினதான எல்லாரையும். 15 அவருடைய இருதயங்கள்லாம் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். மாத்திரமல்ல, ரட்சிப்பை குறித்து 16வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ஒரு பெரிய ராஜா காணப்படுறான் அப்படின்னா சாதாரண மனுஷனை விடுங்க, ராஜா கிட்ட பெரிய சேனை காணப்படும். ஆனா அந்த சேனையினால அவன் ரட்சிக்கப்படுவதில்லை என்கிறதை ஆண்டவர் காண்கிறார். சௌரியவானும் பலம் பொருந்தினவன், இங்கிருந்த பலம் காணப்படும், அவன் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். அப்படி ஒருத்தன் ரட்சிக்கப்பட முடியாது, அப்படி ஒருத்தன் தன்னை காக்க முடியாது, தன்னுடைய ஆத்மாவை காக்க முடியாது என்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். 17 ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, மிகுந்த வீரியம் புரிந்தின பலம் புரிந்தினதான அந்த குதிரைகள் எத்தனை காணப்பட்டாலும் அவைகளை வைத்திருப்பதனால ஆத்மாவுக்கு, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாக்க முடியாது. அது தன் மிகுந்த வீரியத்தால தப்புவியாது என்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். எந்த விதத்திலும் இந்த மனுஷனுக்கு, தான் உருவாக்கினதான உண்டாக்கின இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனபடினாலே 18வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து. இந்த கூட்டத்தில் யார் தமக்கு பயப்படுறாங்க? தான் உண்டாக்கின இந்த கோடி ஜனங்களில் யார் தமக்கு பயந்து, சிருஷ்டிகருக்கு பயந்து, தமது கிருபைக்கு, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களால் அவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும்படியாக. எல்லாரையும் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா பெரும் கூட்டம் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா நோக்கி பார்க்கவே மாட்டேங்குது. தனக்கு ஒரு சிருஷ்டிகர் உண்டு என்பதை அதால ஒத்துக்கொள்ளவே முடியல, அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை 18 சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். தமக்கு காத்திருக்கிறவர்களை, தேவன் யாரோ ஒருத்தர் உண்டுன்னு தெரியும், அவர் என்ன உண்டாக்கினார்னு தெரியும், அவர் யாருன்னே தெரியாது. அப்படி தன்னை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, எனக்கு விடுதலை உண்டாக்குமா என்று காத்திருக்கிற அந்த ஆத்துமாக்களை நித்திய மரணத்திலிருந்து, நித்திய அழிவிலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல நோக்கமாய் இருக்குதான். அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும்.
ஒரு நாள் பஞ்சம் வரப்போகிறது, அழிவு உண்டாக போகிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை இந்த உலகம் சந்திக்க போகிறது. இந்த நாளில் ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த நாளிலே காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழிக்கு தன்னை திருப்புகிறதான மனம் திரும்புகிற மனுஷன் மட்டும்தான் அந்த நாளிலே காக்கப்பட முடியும். அப்ப பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா பாருங்க, இந்த காத்திருக்கிறவர்கள் எப்படியான ஒரு விசுவாசத்தை கொண்டிருப்பார்கள்? நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, வேற யாருக்கோ அல்ல, கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த தேவனுக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவர் தான் நம்மளை அந்த நித்திய அழிவிலிருந்து தப்புவிக்க முடியும். அவர் தான் நம்மளை காக்க முடியும். அவர் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். அவர் தான் ரட்சிப்புக்கான உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த சிருஷ்டிகராகிய தேவனை கர்த்தர் என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கிறதா. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால். யாருடைய நாமத்தை நம்பணும்? இப்படி உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும், அந்த தேவனுக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் காணப்படுது. அப்ப தேவ பக்தி உள்ளவர்களுடைய இருதயம் யாருக்கு காத்திருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு. வேற யாருக்கும் இல்ல, வேற எந்த தேவனுக்கோ அல்ல. 3 தேவனு 2 தேவனுக்கெல்லாம் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவருக்கு காத்திருக்கும். ஏனென்றால் அவரை அன்றி வேறொரு தேவன் கிடையாது. அந்த யெகோவா தான் கர்த்தர் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்ப இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? இந்த இரட்சகர், அதாவது யெகோவா என்பவர் என்னுடைய ரட்சிப்பானவர், என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதான வார்த்தை அல்லவா அது? என்ன விசுவாசிக்கணும்? இந்த யெகோவான்னு சொல்லப்பட்டவர் தான் எனக்காக மனிதனாய் வெளிப்பட்டு இருக்கிறார். நித்திய பிதா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, அவர் மட்டும்தான் தேவன். அவர் தான் எனக்காய் மனிதனாய் வெளிப்பட்டு இருக்கிறார். என்ன ரட்சிக்கும்படியாக அவர் இப்படியாக வெளிப்பட வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி அறிகிறவன் மட்டும்தான் முதற் பேருமானவர், முதற் பலன், உயிர்த்தோடு எழுந்தவர்களில் அவர் முதற் பலனானவர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வான். இல்லைனா பாரு, இவர் பார்த்தோன்னா மரித்து இருக்கிறார், இவர் உயிர்த்து இருக்கிறார், இவர் வேறு ஒருவர் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிறவனாவே இருப்பான். இது பிசாசு ஆதியிலிருந்து செய்து கொண்டிருக்கிற காரியம். தேவன் வேறொருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம், அப்படி வஞ்சிக்கப்படுகிற ஜனங்களை ஏமாற்றுகிற காரியம் பிசாசினுடைய தந்திரங்களிலே முதன்மையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.